செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு விடியற்காலை ஆலயம் நடை திறக்கப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சுவாமிக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மாலை, மலர் மாலை மற்றும் பலவண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் பக்தியுடன் அரோகரா கோஷங்கள் எழுப்பி பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கினார்கள். அதேபோல் பானவரம் சக்திவேல் முருகன் ஆலயத்தில் கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை ஆலயம் திறக்கப்பட்டு சக்திவேல் முருகன் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு பலவாசனை திரவியங்கள் மற்றும் பலவண்ண மலர்களால் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் சக்திவேல் முருகன் வள்ளி தெய்வானை சமேத காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் பானாவரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.